ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முண்டா பாடி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஓல்டு மாடல் ப்ரா. இப்போ யாரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. இது நம்ம தைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டோம்னா ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோவில் இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அளவு ப்ளவுஸ் அளவுக்கு நான் இந்த ப்ரா ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ அளவு ப்ளவுஸோடைய உயரம் எவ்வளோ நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குமோ அந்த ப்ளவுஸ் நீங்கள் எடுத்துக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் உயரம் 14 இன்ச் எனக்கு இருக்குது. நம்ம ப்ராங்கிறத இந்த அளவு அப்படியே வைக்கக்கூடாது. ஒரு 1.5 இன்ச்சு ஹைட் கம்மி பண்ணி 12.5 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். கீழே மடிச்சடிக்க ஒரு 1 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். உயரம் நான் 12.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு 13 இன்ச்சு எடுத்துருக்கேன். ஹாஃப் இன்ச்சு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்து நம்ம ஷோல்ட்ரு அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம கீழேருந்து கரெக்ட் பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம ஹைட் கம்மியாக தான் எடுத்திருக்கோம். அதனால் ஷோல்ட்ரு அளவுலேருந்து நம்ம கரெக்டாக அளவு ப்ளவுஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு அதில் இருக்கிற அளவை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் அளவு அதில் இருக்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. நெக்கும் அதில் இருக்கிற அளவை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் கீழ் சைடாக மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்கோலும் அதில் இருக்கிற அளவு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஆம்கோல் கீழே 1.5 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸில் கரெக்டாக போடுவோம். ப்ரா போடுறப்ப அளவு கொஞ்சம் கம்மியாக தான் மார்க் பண்ணணும். நெக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்குங்க. நெக்குக்கு இப்போ இடுப்பு சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிறோம். இடுப்பு சுற்றளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைட் டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு நம்ம தையலுக்கு இடம் விட்டால் போதும். ஆம்கோல் கர்வ் ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி ஆம்கோல் கர்வ் வரைஞ்சிக்குங்க. நெக்குக்கும் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி கர்வ் வரைஞ்சிக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவுலேயே கட் பண்ணி எடுக்கணும். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாம். நம்ம ஷோல்ட்ரு இடம் எதுவுமே விடலை. நம்ம இதை மடிச்சடிக்கிறப்ப நம்மளுக்கு 1 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு கிளாத் சுருக்கம் இல்லாமல் நீவி விட்டுக்குங்க. இதுக்கு நான் ஃப்ரண்ட் ஓப்பனாக இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்குங்க. டபுள் கிளாத் எடுத்துக்குங்க. பேக் பார்ட்டை அப்படியே போட்டு நான் இந்த மாதிரி அது மேலேயே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு கர்வ் மட்டும் மார்க் பண்ணாதீங்க. மீதி எல்லாம் இருக்கிற அளவை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு இந்த கப் சைஸ் பட்டி கரெக்டாக உட்கார்ற மாதிரி இருக்கிற ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க.
இப்போ வந்து பட்டி வரைக்கும் இருக்கிற அளவு எப்படியும் வந்து இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி வந்து கரெக்டாக லைட்டாக இழுத்து பிடிச்சி கரெக்டாக வந்து மெஷர் பண்ணுங்கள். எனக்கு வந்து 13 இன்ச் வருது. கீழே வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 13.5 இன்ச்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் வந்து 6 இன்ச் இருக்குது. நான் வந்து லைட்டாக இறக்கி 6.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம 13.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்குக்கு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு கொக்கிப்பட்டி வர சைடு 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கிங்க. சைடு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷோல்டரில் இந்த மாதிரி சென்டராக டேப் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த சைடு ஒரு 1 இன்ச்சு இந்த சைடு ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெயின் டாட்டினுடைய உயரம் எவ்வளோன்னு வந்து அளவு ப்ளவுஸில் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 3 இன்ச் இருக்குது. நான் 3 இன்ச்சு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். டாட் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற தெளிவான வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கொக்கிப்பட்டி சைடு எவ்வளோ உயரம் இருக்கோ அதில் வந்து பாதி அளவு எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் டாட்டு இந்த மாதிரி வந்து டேப்பை கொஞ்சம் கிராஸாக வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மெயின் டாட் பிடிச்சாலே இந்த வந்து ப்ராவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த 2 டாட்டும் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து டாட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணிக்கிங்க. நான் வந்து இப்போ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பட்டி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பட்டி வந்து இந்த ப்ராக்கு வந்து நம்ம சின்னதாக தான் கட் பண்ணணும். ப்ளவுஸில் வர அளவுக்கு வந்து பெருசாக கட் பண்ண போகிறதில்ல. அதனால் பேக் பார்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து வச்சுக்குங்க. உங்களுக்கு வைக்கிறப்பயே ஒரு ஐடியா வரும். நம்ம மீதி கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இல்லை 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. நான் கீழே எடை விட்டு இந்த மாதிரி கிளாத் வச்சுருக்கேன். நம்ம டாட் பிடிச்சிட்டு அந்த வளைவு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வளைவை வந்து நம்ம இந்த பட்டி கிளாத்தில் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கோசரம் எக்ஸ்ட்ரா ஒரு வளைவு வரைஞ்சிட்டு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து வச்சு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கொக்கி பட்டியும் வி ஷேப் பட்டி வைப்போம். அதுக்கு உண்டான வந்து கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச் 1.5லேருந்து 2.5 இன்ச் அகலமாக இருக்கிற கிளாத் வந்து எடுத்துக்கலாம். 2 கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கொக்கி பட்டிக்கு ஒன்று வி ஷேப் பட்டிக்கு ஒன்று எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அது கீழே வந்து மடிச்சடிச்சுக்கலாம். மடிச்சடிச்சு அந்த எட்ஜிலேயே வந்து ஸ்டிச் போட்டுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் மடிச்சடிக்கணும். இது ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த டாட்டுக்கெல்லாம் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. மூணு டாட்டும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணணும்.
பிகினர்ஸாக இருக்கிறவங்க இன்னொரு சைடு கிளாத்லேயும் வந்து நீங்கள் கரெக்டாக இதே மாதிரியே மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் 2 சைடும் அடிச்சிட்டேன். கப் ஷேப் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து இப்படி தான் வந்திருக்கு. இப்போ கீழே வந்து நம்ம வந்து பட்டி ஸ்டிச் பண்ணலாம். பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு இடம் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம அடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம டாட் பிடிச்சதை லைட்டாக மடித்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்கு எந்த அளவுக்கு இடம் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறேன். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு டைம் அடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் பட்டி வந்து ஜாயின் பண்ணுறப்போ கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிக்குங்க. இப்போ வந்து மேலே வந்து படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே நான் இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொக்கி பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரைட் சைடு மேலே கிளாத் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு உள் பக்கமாக மடிச்சடிச்சுக்குங்க. இந்த மாதிரி கிளாத்தை உள் பக்கமாக திருப்பினதோட எட்ஜிலேயே வந்து நம்ம ஸ்டிச் போடணும். கொக்கி பட்டி வீப்பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதுக்கான தனியாக வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உள் பக்கமாக மடிச்சடிச்சுக்கலாம். ப்ளவுஸுக்கு எப்படி கொக்கி பட்டியும் வி ஷேப் பட்டி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து வி ஷேப் பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து துணியோட ராங் சைடில் கிளாத் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து கீழ் சைடு வந்து 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக இப்படி மடித்து விட்டுக்குங்க. மடித்து விட்டுட்டு அதை இந்த மாதிரி ரைட் சைடு வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து வி ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை வி ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து 4 மட்டும்தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாலு இதுவும் கரெக்டாக வந்து நீங்கள் கரெக்டான அளவில் மார்க் பண்ணி 4 வி ஷேப் இது 4 ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் பண்ணி முடிச்சாட்டி எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டாட் பிடிச்சது பட்டி ஜாயின் பண்ணதெல்லாம் தையல் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் சைடு வந்துட்டு நான் வந்து அப்படியே வந்து மடிச்சு அடிக்க போகிறேன். இந்த மாதிரி சின்னதாக நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நம்ம அந்த மாதிரி மடிச்சு அடிக்கணும். சின்னதாக வந்து நீங்கள் வந்து ஸ்லீவ் சைடு சுற்றி வந்து மடிச்சு அடிச்சுக்குங்க. ரெண்டு ஸ்லீவும் நான் வந்து மடிச்சு அடித்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்குக்கிட்ட வந்துட்டு
நீங்கள் வந்துட்டு அப்படியே மடித்து அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம், இல்லை வந்து கிராஃப்ட்ஸ் பீஸ் கொடுத்து திருப்புறதுனால திருப்பிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் மடிச்சடிக்கிறேன். அப்படியே மடிச்சடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த கேர்வெலாம் வந்து அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது மட்டும் பார்த்து கரெக்ட் பண்ணி அடிங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணது ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மடிச்சடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடிச்சிட்டேன். ஒரே ஈவனாக வந்து நீங்கள் வந்து மடிச்சடிச்சுக்குங்க. நம்ம பாருங்கள் எல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஷோல்ட்ரு வந்து ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு தான் இருக்குது. நம்ம ப்ளவுஸ் போட்டாலும் அது வந்து வெளியே தெரியாது. இப்போ வந்து பேக் சைடில் வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன். டாட்டோட உயரம் வந்து 2லேருந்து 2.5 இன்ச் இருந்ததுன்னா போதும். இந்த இது நீங்கள் தைச்சி பழவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். பிகினர்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு தான் விட்டுருந்தோம். அந்த அளவுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு சைடு அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம தைச்சி முடிச்சாச்சு. நம்மளோட ஃபினிஷிங் லுக் இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வந்து கமெண்டில் ஒருத்திங்க வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கோசரம் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.